வணக்கம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, அப்புறமா வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டினதும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி இதை போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறோம். முள்ளங்கி, கத்திரிக்காய் அது போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் சாம்பார் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் தனியாக குக்கரில் பருப்பு, அப்புறம் முழுசாகவே பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வேக வச்ச பருப்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சைடில் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அந்த வேக வச்ச பூண்டு எடுத்து நல்லா மசித்து அதை ஊற்றுனீங்கன்னா கூட ஓகே தான், நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததும் கடைசி ஃபைனலாக சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.